सूरत कुमार की जय। सर्वं योगिराम सूरत कुमारार्पणमस्तु। மிகவும் பிரகாசமான காலை வேளை. நம்ம எல்லோருக்கும் பகவான் ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தருளியுள்ளார். கிரவுன் ஜுவல், மணிமுக்குட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபரணத்தை நமக்கு தந்துள்ளதாக அவர் ஒரு முறை சன்னதி தெரு வீட்டில் சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆபரணம், ப்ரெஷியஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இதை நமக்கு அவர் அளித்திருக்கிறார். அளித்தால் மட்டும் போதுமா? நாம் அதை திரும்ப 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 பாடி கொண்டாடி மனதிற்குள் இறக்கி நம்முடைய உடல், உயிர், ஆவி எல்லாவற்றிலும் அதை கலக்க வேண்டும் அல்லவா? அப்படி கலக்கும் பொழுது அதனுடைய உயர்ந்த நிலையில் நாம் கரைந்து விடுவோம். அதற்குத்தான் அவர் அந்த நாமத்தை நமக்கு அருளியுள்ளார். அந்த நாம தாமரையை நாம் பாடி பாடி அவருடைய திருவடி தாமரைகளில் அதை சமர்ப்பித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்குரிய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த நாமமானது கல்பத்தரு, காமதேனு, சிந்தாமணி என்றெல்லாம் பகவானே சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய சிரிப்பு, ஆவேசமாக ஒரு சிரிப்பு சிரித்து சொல்லுவார். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. கல்பத்தருவின் கீழ் அமர்ந்து நாம் எதை நினைத்தாலும் அது நடந்துவிடும். ஆனால் இந்த கல்பத்தருவின் கீழ் அமர்ந்து எதை நினைத்தாலும் நடந்துவிடும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். எதை நினைத்தால் உங்களுக்கு உயர்நிலை கிட்டுமோ அந்த தேவையை மட்டுமே இந்த கல்பத்தரு பூர்த்தி செய்யும் என்று கூறி சிரித்தார். அவரிடம் நம்மை ஒப்படைத்தோமானால், அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால், நமக்கு தேவைகளை அவர் பூர்த்தி செய்து கொண்டே இருப்பார். அன்றாட வாழ்க்கைக்கு எது எது தேவையோ, அதே சமயம் நம்முடைய அக வாழ்க்கையில், நம்முடைய உட்புற வாழ்க்கையில் எந்த தூய்மை தேவையோ, எந்த சுயநலம் கரைந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய பகவானிடம் ஒன்றுமோ அதை தான் பூர்த்தி செய்வார். அதற்கு நம்மை இட்டு செல்வார். இன்னொன்றும் சொல்வார்கள், இந்த பாரசமணி என்று ஒன்று இருக்கிறது, அது இரும்பை தொட்டால் கூட தங்கமாகிவிடும். ஆனால் அதற்கு அந்த பாரசமணியினுடைய தன்மை வராது. அது தங்கமாகிவிடும், ஆனால் இன்னொன்றை தங்கமாக்கும் சக்தி அதற்கு கிடையாது. ஆனால் குரு பகவான் பாரசமணிக்கு ஒப்பிட்டாலும் அதற்கும் மேல் தன்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவர் குரு பகவானாக ஆக்கிவிடுவார். நம் ஒவ்வொருவரையும் யோகிராம் சுரத்குமாரராக மாற்றிவிடுவார். நாம் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டே மற்றவர்களும் யோகிராம் சுரத்குமாரராக ஆவதற்கு நம் மூலம் அந்த இறைவன் வேலை செய்து கொண்டே இருப்பார். ஒருமுறை பப்பா ராமதாஸ் அவர்களுடைய ஒரு புத்தகத்தை
காலை உணவு கூடத்தில் படிக்கச் சொன்னார். அதன் கடைசி பகுதியில் வரும், எப்படி ஒரு ரயில் வண்டி அதனுடைய பல பெட்டிகளை அதனுடைய என்ஜினானது இழுத்துச் செல்கிறதோ, அதேபோல் குருவானவர் தன் பின்னே இருக்கும் அத்தனை பேர்களையும் அழைத்துச் சென்று அந்த டெஸ்டினேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, எங்கு அது முடிய வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு சேர்ப்பித்து விடுவார் என்று. ஆனால் அந்த என்ஜினுடன் நாம் இணைந்து கொள்ள வேண்டும், நாமும் ஒரு பெட்டியாய் இணைந்து கொள்ள வேண்டும். இந்த செல்போன் இருக்கும் காலத்தில் ஒரு 2 வயது குழந்தையின் கையிலிருந்து அதை பார்க்கிறோம். அவைகளுக்கு கூட எப்படி ஃபோன் செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. ஆனால் அந்த ஃபோனில் கூட நாம் ஒரு நம்பரை சரியாக இயக்கச் செய்ய வேண்டும். அதில் தவறினோமானால் வேறு ஏதேதோ வந்துவிடும். பலமுறை குழம்பி இருக்கிறேன். ஆனால் இந்த நம்பர், இந்த கான்டாக்ட் நம்பர் என்று சொல்கிறார்களே, இறைவனுடைய கான்டாக்ட் நம்பர் அவருடைய நாமம்தான். அந்த நாமத்தை நாம் உள்ளே சொன்ன மாத்திரத்தில் அவரோடு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. எவ்வளவு சுலபம்! இதைவிட எப்படி இறைவன் தன்னை நெருக்கிக் கொள்ள முடியும்? நாமத்தை நாம் உள்ளிருந்து யோகிராம் சுரத்குமார் என்று ஒருமுறை அன்போடு நம்பிக்கையோடு மனதை ஒருமுகப்படுத்தி கூப்பிட்டால் அவர் நம்மை உடனே ஆட்கொண்டு விடுகிறார். அவருடைய இருப்பு நமக்கு பூரணமாக தெரியும். அப்படி நமக்கு ஒருமுகப்படாவிட்டாலும், நம்பிக்கை இல்லாவிட்டாலும், அவரிடம் பக்தியோ அன்போ இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாமத்தை சொல், நாமத்தை சொல், நாமத்தை சொல் என்று 3 முறை சொன்னார் ஒருவர். அந்த நாமத்தை நாம் சொல்ல சொல்ல, நாமத்தை சொல்லும் பொழுதே அவர் நம்முள் இறங்கி விடுகிறார். அவருடைய இருப்பு இருக்கிறது, நமக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் நம்முடைய மனதில் அதற்கு தேவையான தூய்மை இல்லை. அதில் கோபம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, பலவிதமான ஆசைகள் மண்டி கிடக்கின்றன. அதனால் நாம் அவரை கூப்பிட்ட உடனேயே அவருடைய இருப்பு நமக்கு தெரியாத காரணம் இதுதான். ஆனாலும் அவர் இருப்பு அங்கு உண்டு. அவருக்கு நம்முடைய மனதில் உள்ள எண்ணங்களும் தேவைகளும் பிரார்த்தனைகளும் நன்கு தெரியும். அதனால்தான் பகவான் சொல்வார், நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு பிரார்த்தனை என்று தனியே செய்ய தேவையில்லை. அவர்கள் மனதில் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அதை உரிய நேரத்தில் நாமமே செய்துவிடும் என்று. நாமம் என்பது என்ன? நாமிதானே. அந்த நாமிக்கு தெரியாதது எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. நேற்றைக்கு பார்த்தோம் எப்படி தெய்வக்கணி அவர்களுடைய வீட்டில் அவருடைய மகன் ஆதவன் சுயநலமின்றி இரவு முழுவதும் கண்விழித்து எங்கு அதிகம் பரவி இருக்கிறதோ அந்த இடத்தில் போய் நின்று கொண்டு தன்னுடைய சேவையை தயங்காது வழங்கினார். அப்பொழுது அவருடைய வீட்டில் வறுமை தாண்டவமாடிய நேரம், சாப்பாட்டிற்கு கூட இல்லாத ஒரு நேரம், கலங்கி போயிருந்தார்கள். 1 வருடத்திற்கு முன்புதான் அவருடைய கணவர் இறந்திருந்தார். ஆதவன் அவர்களுக்கு வேலையும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி தன்னுடைய மகனையும் அந்த பொதுநல சேவைக்கு அனுப்பினார். அதன் விளைவு உடனே அவர்களுக்கு அந்த 40 நாட்களில் பல பெருமைகள் கிடைத்தது, பாராட்டுக்கள் கிடைத்தது. அதன் பிறகு வேலையும் கிடைத்தது. இப்பொழுது அந்த வேலையில் அவர் நன்கு ஊன்றி நன்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு வரும் ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் பயங்கரமாக தெரியும். ஐயோ, நமக்கு போய் இது வந்து விட்டதே,
நாம் நினைப்போம் அல்லவா, எதிர் வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டில் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் வந்தது என்று. ஆனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான ஒரு வாய்ப்பு. நம்முடைய எல்லைகளை கடந்து மனதை நாம் இறை சேவையில் ஈடுபடுத்தினோமானால் அது நம்மை எங்கோ தூக்கிச் சென்றுவிடும். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதையும் கொடுக்கிறது, நமக்கு அகத்தூய்மையையும் கொடுக்கிறது. பகவான் சொல்வார், சில சமயம் தெய்வங்கள் நேரில் வந்து சொல்ல முடியாதவைகளை கனவுகளில் தோன்றி சொல்லும். கனவு என்பதும் இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான். அதனால் கனவில் எந்த தெய்வம் வந்தாலும் அது நிஜமே என்பார், அதை கனவென்று எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்பார். இந்த மதுரை மகளிர் 6 பேர் இங்கு வந்திருந்தார்கள். இந்த 3 நாட்கள் கோலாகலமாய் பகவானுடைய நாமத்திலும் அவருடைய லீலைகளிலும் ஆனந்தமாய் சென்று கொண்டிருந்தது. அவர்கள் வந்த சிறிது நேரத்திலேயே திருமதி கீதா என்பவரும் திரு சிவபாலகுமார் என்பவரும் ஒரு தம்பதியர், அவர்களும் இங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பகவானிடம் மிகுந்த ஈடுபாடு. அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள்தான். கீதாவினுடைய கணவர் சிவாவினுடைய ஒரு அனுபவத்தை சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். அவர் எப்படி ஒரு பரீட்சை எழுதினார். கிட்டத்தட்ட 200 மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகளை பதிலேதும் தெரியாமல் யோகிராம் சரத்குமார் என்றே டிக் செய்து சரியான பாஸ் மார்க் வாங்கிவிட்டார். 1 மார்க்கு கூடவோ 1 மார்க்கு குறைவோ இல்லை, சரியான பாஸ் மார்க். கடும் ஜுரத்தில் இருந்தவர் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் யோகிராம் சரத்குமார் நாமத்தை மட்டும் நம்பி, இது எங்காவது நடக்குமா? இது வேடிக்கையாக இருந்தாலும் இறைவனுடைய சக்தியை நமக்கு காட்டுகிறது. இறைவனுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அன்றைக்கு யோகிராம் சரத்குமார் அவர் கைவழியே அந்த பரீட்சையை எழுதினார். ஆனால் பாருங்கள், சரியாக பாஸ் மார்க் மட்டும்தான். அதற்கு மேல் அவர் இண்டல்ஜ் செய்யவில்லை. அவர்களுக்கு ஒரு தர்மம் உண்டு. தெய்வத்திற்கு தன்னை அண்டி தன்னுடைய நாமத்தை சொன்னால், தன்னிடம் சரணடைந்தால் அவர்களை எப்படியேனும் காப்பாற்ற வேண்டும். அடிக்கடி புராணங்களில் நாம் பார்க்கிறோம், தெய்வங்கள் பலர் இந்த மாதிரி சிக்கல்களில் சிக்கிக்கொள்வதை. அசுரர்கள் தவம் செய்தாலும் அவர்களுக்கும் வேண்டியதை அவர்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும். இது ஒரு விளையாட்டு. இந்த லீலைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று கலியுகத்தில் ஒரு அசுரர் 2 அசுரர்கள் இல்லை. அசுரர்கள் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து விட்டனர். ஆங்காங்கே அவர்களுடைய தாண்டவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல் இந்த கிருமியின் தாண்டவம். ஆனால் இதை உற்பத்தி செய்தவரும் இன்றைய சூழ்நிலைகளுக்கு காரணமும் அந்த இறைவன் தானே. இந்த கீதா அவர்களுக்கு, சிவாவின் மனைவி கீதா அவர்களுக்கு ஒரு நாள் மதுரையில் வெடிகாலை நேரத்தில் ஒரு கனவு வந்ததாம். அந்த கனவில் அவர் மதுராவில், வடமதுரை என்று சொல்லுவோம், ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த இடம், அந்த மதுராவில் அவர் எங்கோ நின்று கொண்டிருக்கிறாராம். அங்கு ஒரு கோவில், அந்த கோவிலின் பூஜை அறை திறந்திருக்கிறது. ஆனால் இவருக்கு ஒரு துவாரம் மட்டுமே தெரிகிறது. அந்த துவாரத்தின் வழியே உள்ளே பார்க்கிறார். உள்ளே 2 ஷிலாமூர்த்திகள், ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஷிலாமூர்த்தி, கூடவே ராதையினுடைய ஷிலாமூர்த்தி. இருவரும் நாட்டியமாடும் நிலையில் இருக்கிறது. அங்கே இருவர் உட்கார்ந்து கொண்டு, ஒரு தம்பதியர் அங்கு உட்கார்ந்து கொண்டு அந்த ஷிலாமூர்த்திகளுக்கு பூஜை செய்கிறார்கள்.
சிறிது நேரத்தில் இவர் இந்த துவாரத்தின் வழியை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே அவர்கள் அந்த சிலைகள் உயிர் பெற்று எழுந்து விடுகிறார்கள். இவரால் கனவில் நன்றாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் ராதா ராணியையும் பார்க்க முடிந்தது. அவர்கள் இருவரும் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட காட்சி! இது கனவாயிருந்தால் என்ன, நினைவாயிருந்தால் என்ன, நாம் பிறந்ததன் பலனாகி விடுகிறதல்லவா? அவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனந்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரும் ஏக்கம் எழுந்ததாம். இவர்களுக்கு இதோ உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்கிறார்களே, அவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம்! நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்காதா? நாமும் ராதாகிருஷ்ணருக்கு பூஜை செய்ய மாட்டோமா என்ற ஒரு ஏக்கம். அந்த பூஜை முடிந்து அங்கிருந்த பூஜாரி நேரே இவரிடம் வந்தாராம். நிறைய பூக்களை அள்ளி அவர் கையில் கொடுத்தாராம். அதன் பிறகு சொன்னாராம், அடுத்த முறை பூஜை உங்களுடையதுதான், உங்களுடைய முறை ராதாகிருஷ்ணருக்கு பூஜை செய்ய வேண்டியது என்று சொன்னார்கள். இவருக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டதாம். அதன் பிறகு இவரை உள்ளே கூப்பிட்டு இவர் அந்த பூஜை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது இவரும் இவருடைய கணவரும் அங்கிருந்த அந்த பூஜாரி சொன்னாராம், உங்களுக்கு முதுகில் ஒரு வலி இருக்கிறதே, அதனால் இந்த மனைப்பலகையை எடுத்து போடுகிறேன், இதில் உட்கார்ந்து பூஜை செய்யுங்கள் என்று சொன்னார். இது அத்தனையும் கனவில் மிக தெளிவாக ஒவ்வொரு டீட்டெயிலும் அவருக்கு தெரிகிறது. கனவில் நமக்கு எது நேர்ந்தாலும் அது நிஜமாகத்தானே இருக்கும். அது கனவு என்று எப்பொழுது தெரியும்? அதிலிருந்து விழித்துக் கொள்ளும்போது தான். இவர் அந்த பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது கனவு மறைந்து விட்டது. இவர் விழித்து கொண்டு விட்டார். அதன் பிறகு அத்தனையும் கனவு என்று தெரிந்தது. ஆனாலும் அது ஒரு பெரிய ஏக்கத்தை கிளப்பிவிட்டது. எப்படியாவது மதுரா போய் அங்கு இருக்கும் ராதாகிருஷ்ண மூர்த்திகளுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று. இதற்கு மறுநாள் அவருக்கு ஒரு ஃபோன் வருகிறது. அவருடைய சிநேகிதி ஒருவருடைய தந்தை யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமம் மதுரையில் பாத பூஜை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தாராம். ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்ததினால், பக்கவாதம் வந்ததினால், கைகால்கள் செயலிழந்து போனதால் அவரால் அதை செய்ய முடியவில்லையாம். அந்த பிரார்த்தனையை பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் அவருக்கு. அதனால் அவர் உடனே தன்னுடைய மகளை ஃபோன் செய்ய செய்து கீதா அவர்களை குருக்ஷேத்திரம் மதுரை யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்திற்கு சென்று, கோவிலுக்கு சென்று அங்கு பூஜை செய்ய சொல்லவும், பாத பூஜை செய்ய சொல்லவும் என்று. இவருக்கு முதல் நாள் கனவு, மறுநாள் இவருக்கு ஃபோன். உடனே இவரும் இவர் கணவரும் அங்கு சென்று பாத பூஜை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள், தயாராகிறார்கள். இவர் அப்பொழுதும் அதை எதுவும் கனெக்ட் செய்யவில்லை. அதற்கு எதற்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. கனவு தனியாக நிற்கிறது. இந்த நினைவில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் உள்ளே நுழைந்தார். அந்த கோவிலுக்குள்ளே சென்றார். சென்ற உடனே பாத பூஜைக்கு எல்லோரும், திரு மாசானமுத்து அவர்கள் பாத பூஜைக்கு எல்லாவற்றையும் ரெடியாக வைத்திருந்தார். வாருங்கள் பாத பூஜை செய்யுங்கள் என்று வரவேற்று அதற்கான ஏற்பாட்டை செய்த பொழுது, இவர் உட்கார நினைத்த பொழுது திரு மாசானமுத்து சொன்னாராம், உங்களுக்கு முதுகில் வலி இருக்கிறது அல்லவா, இந்தாருங்கள் இந்த மனைப்பலகையை போடுகிறேன், அதில் உட்கார்ந்து செய்யுங்கள் என்று. கனவில் கேட்ட அதே வாக்கியம் இங்கு குருக்ஷேத்திரத்தில் பூஜை செய்யும் திரு மாசானமுத்து அவர்கள் அதே வாக்கியத்தை சொல்கிறார். அவருக்கு பளீர் என்று உள்ளே ஒரு வெளிச்சம். அடடா, இதுதானே நாம் ஏங்கினோம் அல்லவா, வடமதுரை சென்று ராதாகிருஷ்ண மூர்த்திகளுக்கு பூஜை செய்ய வேண்டும் தம்பதியாக என்று. அப்பொழுது அந்த பூஜாரி அடுத்த முறை உங்களுடையது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உள்ளே நுழைந்து உட்காரும் பொழுது இதே வாக்கியத்தை சொன்னார்.
இப்பொழுது உடனேயே இந்த கனவுக்கு அடுத்த நாளே நமக்கு இந்த பாத பூஜை நடக்கிறது. இதை செய்ய முற்படும் பொழுது அதே வாக்கியத்தை இவர் சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வேறு எங்கும் இல்லை. பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்பதை அவர் முற்றிலும் உணர்ந்தார், அனுபவமாய் உணர்ந்தார், வெலவெலத்து போனார். எப்படி ஒரு ஆனந்த பரவசம் வந்திருக்கும் நினைத்து பாருங்கள். வடமதுரையாயிருந்தால் என்ன, தென்மதுரையாயிருந்தால் என்ன, அவருக்கு அப்பேற்பட்ட அனுபவம். பகவானும் சொல்லியிருக்கிறார், கனவில் வருவதெல்லாம் கனவு என்று நினைக்காதீர்கள், அது நிஜம்தான். அதேபோல் ஒரு வருடத்திற்கு முன்பு அவரும் அவருடைய கணவர் சிவாவும் இங்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது சிவா அவர்களுக்கு வேலை இல்லை. அவர்கள் இங்கு வந்த பொழுது பகவானுடைய மூர்த்தியின் அருகில் நாங்கள் நின்று கொண்டிருந்த பொழுது நான் சொன்னேன், நீங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், எழுதி கொண்டே இருங்கள், உங்களுக்கு வேலை வீடு தேடி வந்து கதவை தட்டும் என்று. நான் பகவானை பார்த்து கொண்டே சொன்னேன், கண்டிப்பாக பகவான் எப்படியாவது அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் தானே நாமா பேசுகிறோம். பகவான் அல்லவா ஒவ்வொருவரையும் இயக்கி பேச வைக்கிறார். அதை கண்கூடாக நாங்கள் இங்கு ஆசிரமத்தில் பார்த்து வருகிறோம். எப்படி ஒவ்வொருவரையும் வாட்ச்மேனிலிருந்து ஒவ்வொருவரையும் பகவான் தான் இயக்கி வருகிறார். இப்படி விளையாட்டாக சொன்னேன், விளையாட்டு என்றும் தெரியவில்லை. பகவானுடைய சன்னதியில் அவர் அருகில் நின்று கொண்டு சொன்னேன், பகவானை பார்த்தபடியே பகவானுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், எழுதி கொண்டிருக்க வேண்டும், வீடு தேடி வேலை வரும் என்று. அதன் பிறகு அவர்களை நான் இப்பொழுது 2-3 நாட்கள் முன்புதான் பார்த்தேன். 1 வருடம் ஆகிவிட்டது. அப்பொழுது அந்த சிவா அவர்கள் சொன்னார்கள், அம்மா இங்கிருந்து சென்ற பிறகு பகவான் ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தினார். நாங்கள் புதிதாக ஒரு வீட்டுக்கு குடி சென்று விட்டோம். அந்த வீட்டு ஓனரை நாங்கள் ஒரு முறைதான் பார்த்திருக்கிறோம். அவர் முகம் கூட சரியாக எங்களுக்கு நினைவுக்கு இல்லை. ஆனால் வாடகை எல்லாம் சரியாக கொடுத்து விடுவோம். எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருந்தது. ஒரு நாளைக்கு திடுமென்று அந்த வீட்டினுடைய ஓனர் வந்தார். அவர் கூட யாரையோ அழைத்து வந்திருந்தார். உடனே அவர்களை வரவேற்று, ஓ இவர்தான் ஓனர் என்று 2வது தடவை பார்க்கிறோம். அவரை உட்கார வைத்து உபசரித்து பேசும் பொழுது கூடவே வந்தவர், இவர் என்ன செய்கிறார், இவரை பற்றி எல்லாம் பல கேள்விகள் கேட்டாராம். இவர்களும் தங்களை பற்றி, சிவா அவர்களும் தங்களை பற்றி சொல்லி பகவானை பற்றி, என்னால் வீடு முழுவதும் பகவானுடைய படங்கள், யோகிராம் சுரத்குமார் படங்கள் எங்கு திரும்பினாலும் உடனே பேச்சு பகவானை பற்றி திரும்பியது. இவர் பகவானுடைய பெருமையையும் மகிமையையும் அவருடைய நாமத்தை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் வந்தவர் சற்று துளைத்து இவரை பற்றியும் பல விவரங்களை கேட்டுக்கொண்டார். இவருக்கு அப்பொழுது எதுவும் தெரியவில்லை. வீட்டு ஓனர் வந்திருக்கிறார், கூட யாரோ வந்திருக்கிறார், அவ்வளவுதான். அது முடிந்து அவர்கள் கிளம்பி செல்லும் பொழுது அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம், என் கூட வந்திருப்பவர் ஒரு பெரிய ஐடி கம்பெனியினுடைய ஒரு ஹை லெவல் ஆஃபீஸர். அவர் உங்களுக்கு இப்போ நடத்தியதெல்லாம் இன்டர்வியூ என்று சொன்னார். இவர் திகைத்து போனாராம். இது என்னது? மிகவும் சகஜமாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அவரும் என்னென்னவோ கேட்டார். எல்லாவற்றுக்கும் முன்பு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எப்படி லிட்ரலாக அப்படியே நடந்தது என்று. வீடு தேடி வந்து இன்டர்வியூ என்று தெரியாமல் ஒரு கம்பெனி அதிகாரியை இவரை இன்டர்வியூ பண்ண வைத்து வீட்டுக்குள்ளே அவர்கள் செல்லும் முன்பே வேலையையும் ஒப்படைத்து சென்றார்கள். இது எப்படி சாத்தியம்? அவர் சொல்லிக் கொண்டிருந்த நாமம் இந்த ஆசிரமத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் சக்தி,
பகவானுடைய மூர்த்தி அப்பேற்பட்ட ஒரு சக்தி சமுத்திரமாக விளங்குகிறது. இந்த ஆசிரமத்தில் யார் என்ன சொன்னாலும் நடக்கும். அவர்கள் முக்கியமல்ல, அவர்களை சொல்ல வைப்பதும் பகவான் தான். அந்த சொற்களுக்கு பவரை கொடுத்து அதை நடத்தி வைப்பதும் இந்த சக்தி சமுத்திரம். அந்த சக்தி சமுத்திரத்தின் லீலா சமுத்திரத்தை தான் நாம் திவலை திவலையாக தினம் தினம் பருகி வருகிறோம், ரசித்து வருகிறோம். அந்த பகவான் இதோ கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் சாதாரணமாக உலகாயுதத்தை ஒட்டியதாக தோன்றலாம். ஆனால் அந்தந்த நேரங்களில் அந்தந்த அனுபவங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய பரவசம், நமக்கு நேரும் சங்கடங்களிலிருந்து வரும் துன்பம் எல்லாம் எப்பேற்பட்டவை, எப்படி இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த அற்புதங்கள் உலகத்தை ஒட்டியதாக இருந்தாலும் இதன் பின்னே ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. கடவுளிடம் இருக்கும் ஃபெய்த் அதிகமாகிறது, அவரிடம் நெருக்கம் அதிகமாகிறது, அவர் மேல் இருக்கும் பக்தியானது ஓங்குகிறது. இது நம்மை கடைசியில் அவரோடு ஒன்ற வைத்துவிடும், நம்மை அவரில் கரைய வைத்துவிடும். இந்த பெரிய அற்புதத்துக்கு அடிப்படை தான் இந்த சின்ன சின்ன அற்புதங்கள். அந்த சின்ன சின்ன அற்புதங்கள் கூட ஒரு சக்தி சமுத்திரமாக இருக்கும் இடத்தில் தான் நடக்க முடியும். நான் நிறைய தடவை நிறைய பேர்களிடம் பார்த்து விட்டேன். அவர்கள் நாமம் சொல்வதற்கு முன்னால் இருந்த நிலை வேறு, நிகழ்ந்த நிகழ்வுகள் வேறு. அவர்கள் நாமம் சொல்ல ஆரம்பித்த பிறகு நடப்பவையே வேறாக. பகவானிடம் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு வேறு விதமாயிருக்கும், பிரார்த்தனை செய்த பிறகு வேறு விதமாயிருக்கும். அவர்கள் ஆசிரமம் வருவதற்கு முன்பு வேறு விதமாயிருக்கும், ஆசிரமம் வந்து சென்ற பிறகு வேறு விதமாயிருக்கும். இவை எல்லாவற்றிலும் பகவானுடைய சக்தியின் முத்திரையை பார்க்கிறோம். அவருடைய பவரை, அவருடைய கம்பேஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அவருடைய தயை, உயிர்களிடத்தில் அவருக்கு இருக்கும் தயையை பார்க்கிறோம். தன்னை எரித்து கொண்டு வெளிச்சம் தரும் மெழுகுவர்த்தியாய் இவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசிரமத்தில் ஒரு முறை உள்ளே நுழைந்து போனால் கூட ஒரு மூட்டை ஆசீர்வாதம் எடுத்துச் செல்வார்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம், உள்ளே நுழைந்து வெளியே போனாலே அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு சக்தி. இங்கு இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் பகவானுடைய ஆசீர்வாதங்கள் மழை போல் நம்மேல் விழுந்து கொண்டே இருக்கின்றன. இதை நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் இது சத்தியம் என்று பகவான் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அது சத்தியமான அனுபவமாய் நமக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு, இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன் அல்லவா தாங்கள்தான் இதை கட்டுப்படுத்துகிறீர்கள், தாங்கள்தான் இதை இயக்கி வருகிறீர்கள். எங்கள் உள்ளே பரமாத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, தாங்கள் அறியாதது எதுவும் இல்லை. தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து இந்த உலகத்தை விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்களை தர்ம வழியில் நடக்குவதற்குரிய உந்துதலை தர வேண்டும். அதற்கு ஒரு பெரும் கருணை செய்ய வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை அகற்றி எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமிகளை ஒழிக்க வேண்டும். சுயநலம் எதுவுமின்றி பொதுநல சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்கள், கிட்டத்தட்ட ஒரு வருடமாக கடுமையாக உழைத்து நோயை எதிர்த்து போராடி மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு உதவி கொண்டிருக்கும் அத்தனை செயல் வீரர்களுக்கும் தாங்கள் ஒரு பெரும் பாதுகாப்பையும் எல்லாவித நலனையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் ஒன்று தர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் தங்களுடைய திருநாமம் கிரவுன் ஜுவல் என்று ஆரம்பித்தோம் அல்லவா,
மணிமகுடமாய் இருக்கும் அந்த நாம சக்தி, அந்த நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தங்களுடைய பெரும் கருணை வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தங்கள் கருவியாய் மட்டுமே நாங்கள் செயல்பட வேண்டும். அதற்கு நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். நடக்கும் நிகழ்வுகள் அத்தனையிலும் தங்களையும் தங்கள் கருணையை மட்டுமே பார்க்கும் மன தூய்மையை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சார்.